அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் கள ஆய்வு மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜெயங்கொண்டத்தில் மாணவர்களை சந்தித்திருக்கிறார். ஜெயங்கொண்டத்தில் கலைஞர் சிலை திறப்பு விழாவில் அங்கு வழிநடத்த அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க வந்த மாணவர்களிடம் அவர் கலந்துரையாடியிருக்கும் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விழாவுக்கு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் இஸ்லாம் இணைகிறார். இஸ்லாம், கூடுதல் தகவல்கள். ஜெயங்கொண்டத்தில் கலைஞர் சிலை திறக்கும் விழாவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு வருகை தந்திருக்கிறார். அங்கு கூடியிருக்கும் மக்களும் மாணவர்களும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதை நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை பதிவு செய்ய பேசலாம். அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று இரவு சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வந்தார். திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் வந்த அவர் நேற்று இரவு ஜெயங்கொண்டம் சுற்றுலா மாளிகையில் ஓய்வெடுத்தார். தொடர்ந்து இன்று காலை முதல் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக ஜெயங்கொண்டம் நகராட்சி அலுவலகம் அருகே ஜெயங்கொண்டம் நகர திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய உருவ சிலை அமைக்கப்பட்டிருக்கு. அந்த சிலையை திறந்து வைக்கிறார். தொடர்ந்து ஜெயங்கொண்டம் அருகே சிப்காட் தொழிற்பேட்டையை அடிக்கல் நாட்டுகிறார். அதே சிப்காட் தொழிற்பேட்டையில காலனி தொழிற்சாலை அமைய இருக்கு, அதற்கும் அடிக்கல் நாட்டுகிறார். அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு தொடர்ந்து வாரணாசி அருகே இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையத்திற்கு சென்று அந்த அங்கன்வாடி மையத்தை ஆய்வு செய்து அங்கு ஊட்டச்சத்து திட்டத்தை அவர் இரண்டாம் கட்ட திட்டத்தை விரிவுபடுத்துகிறார். அதனை அடுத்து கொல்லாபுரம் செல்லும் முதலமைச்சர் அங்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். தொடர்ந்து முடிவுற்ற திட்டப்பணிகள், புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அதனை அடுத்து பெரம்பலூர் மாவட்டம் செல்லும் முதலமைச்சர் அங்கு ஆய்வு பணிகள் மேற்கொள்ள இருக்கிறார். அந்த வகையில தற்பொழுது முதல் நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய கலைஞர் அவர்களுடைய சிலை திறப்பு விழாவிற்காக முதலமைச்சர் தங்கியிருக்கக்கூடிய சுற்றுலா மாளிகையிலிருந்து புறப்பட்டு வந்தால் வரும் வழியில ஏராளமான பொதுமக்கள் அவருக்காக வரவேற்பு கொடுத்தாங்க. அவர்களுடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் அவர்கள் சாலையிலே இறங்கி அவர்களுக்கு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார். அதே முதலமைச்சர் வரக்கூடிய வகையில பள்ளி மாணவிகளும் இருந்தாங்க. அவர்களும் கைக்குலுக்கி முதலமைச்சரிடம் வாழ்த்து பெற்றனர். தொடர்ந்து இந்த சிலை இருக்கக்கூடிய இடத்திற்கு முதலமைச்சர் வந்து கொண்டிருக்கிறார். சிலை திறப்பு நிகழ்வு முடிந்த பின்பு அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரிசையா நடைபெற. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.